ஏன்னா நான் வந்து காவேரி ஆற்றுக்குள்ளே சுற்றுறேன், மணல்லையும் தண்ணிக்குள்ளே சுற்றுறவன். இது தர எப்படி இருக்கும், ஒருத்தர் கூட அந்த அப்படியே ஒரு 10 அடி பின்னாடி போயிட்டாங்க. சுற்றி முட்டிச்சு செலாம சேர்த்து எங்கள் வாத்தியாட்ட காலில் விழுந்து வந்தேன். டேய் என்னடா அட்ரா அப்படின்னாரு. திரும்பி பார்த்தா அவனை காணும் அந்த ஆளை. ஏன்னா சுற்றுக்கு பயம். அதில் தான் நான் ஸ்டேட் பஸ் வந்தேன். என்னை சுற்றுறதுக்கு எவனுமே என்கிட்ட வரமாட்டேன்ட்டான். அதில் அது ஒரு இது. அப்புறம் வந்து அவன் இப்போ ஒரு கும்பலில் போய் மறைஞ்சு நிற்கிறான். மறைஞ்சினோடனே நான் அண்ணே வாங்கண்ணே அப்படிங்கிறேன். இல்லை நான் தோத்துட்டேன் இப்போ அப்படின்றான். நீங்கள் தோக்க அடிக்கணும்ண்ணா, நீங்கள் தோத்துனா நான் இங்கே அடிக்கணும் வாங்க அப்படின்றேன். அப்புறம் எல்லாம் தெல்லையிலே விட்டு வந்தார். ஒரே அறுப்பு தான், பூச்சி பறந்துருச்சு. அவர் பயந்துட்டார்ல, பயந்தவன் அவனும் ஜெயிக்க முடியாது. சரி அவன் கராட்டே வேறு தெரியும், ஊக்கு ஒரு கிக் அடிச்சு கீழே விழுந்தார். எங்கே வந்து எங்கடானே பயங்கர கிளாஸ். ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக எனக்கு தெரியும். நான் உப்பையாவது அந்த தெருவில் நான் தான் உப்பையாவரம் பண்ணுவேன். எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. எப்போதுமே வந்து நான் வந்து ஒரு படி உப்பு அங்கே 4 நாளாக 20 பிசாப்பா அந்த காலத்தில் ஒரு படி உப்பு சும்மா போடுவேன். ஏன்னா நான் தான் மீமிஸில் தூத்துக்குள்ளே போய் நான் தான் எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு டின்னு 7 டின்னு போடுவாங்க ஒரு மூட்டைக்கு. 8 டின்னு வாங்குவேன். அவங்களுக்கு 100 ரூபா கையில் கொடுப்பேன். அவ்வளோதான். 8 டின்னுனா ஒரு லோடு 72 மூட்டை வரும் ஒரு லோடு. எங்கள் அக்கா தான் ஓனரு, எங்கள் அக்கா தான் ஓனரு. நான் அங்கே வாங்கிட்டு வருவேன்னா நான் வர்றதே எனக்கு வந்து ஜாஸ்தி இருக்கும். எனக்கு 3 ரூபா தான் இருக்கும். எனக்கு என்னென்னா ஒரு கோழி ஒரு நாள் சாப்பாடு 1.25 ரூபா. அப்போ எங்கள் அக்கா வீட்டில் 1.25 ரூபா சாப்பாடு. அந்த 1.25 ரூபாய்க்கு நான் வேலை செஞ்சாகணும். எங்கேயும் கடன் வாங்கக்கூடாது, யார்ட்டையும் யாசகம் வாங்கிடக்கூடாது. அதில் அதுக்கு வேலை செஞ்சுட்டு இதெல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டு இது பண்ணேன். அதனால் அழிச்ச உடனே எங்கள் வாத்தியார் பார்த்தாங்க. எல்லாம் அந்த தெருவே எனக்கு பயங்கர கைத்தட்டு, ஃபஸ்ட்டு கைத்தட்டல் வாங்குறேன். அப்படின்னா வாழ்க்கையில் எனக்காக கைத்தட்டுறாங்க.